முன்னணி நிற்போர் நம்மிலேயார், முன்னோக்கி செல்வோர் நம்மிலேயார். ஆத்துமா ஒன்றே தாகமாய் கொண்டு ஆதாயம் செய்ய முனைவோர் யார்? யார் யார் நம்மிலே யார்? யார் யார் நம்மிலே? யார் யார் நம்மிலே? யார் 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 நம்மிலே? சூழ்நிலைகள் உனக்கு எதிராகலாம், சூழ்ந்தவர் உன்னை தடை செய்யலாம். அறுவடை அழைப்பு ஈடற்றது, அகிலத்தில் அனைத்திலும் மேலானது. அறுவடை அழைப்பு ஈடற்றது, அகிலத்தில் அனைத்திலும் மேலானது. யார் யார் நம்மிலே? யார் 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 நம்மிலே? யார் யார் நம்மிலே? யார் 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 நம்மிலே? டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய மாநில முகாம் மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. ஏறக்குறைய 3500 பேர் அதில் கலந்து கொண்டார்கள். இதற்காக தாராளமாய் கொடுத்த, ஜெபித்த, நேரடியாக வந்து பங்கேற்ற அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே உண்மை சீடர்களாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முன்னணியிலே நின்று போர் செய்கின்ற ஒரு சோல்ஜர் என்னென்ன உபத்திரவங்களை அனுபவிப்பானோ அவையெல்லாம் இன்றைக்கு திறப்பில் நின்று ஆண்டவருடைய பணியை செய்கின்ற மிஷனரிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னணியிலே நிற்க துணிந்தவன் தான் உண்மை சீடன். பின்னணியில் நின்று ஒரு பெரும் கூட்டத்துக்குள்ளே நடுவில் நிற்பதிலே பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் எதிர்த்து வருகிற சாத்தானுக்கு எதிராக முன்னணியில் நின்று போராடுகிறவன் தான் உண்மை கிறிஸ்தவன். இன்றைக்கு பாடுகளுக்குள்ளே, உபத்திரவங்களுக்குள்ளே கடந்து செல்வதற்கு விரும்பாத கிறிஸ்தவம் தான் அதிகமாக இருக்கிறது. இதில் நான் முன்னணியில் நிற்கிறேனா பின்னணியில் நிற்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பவுலுடையாருடைய வாழ்க்கையிலே தன்னை மேன்மைப்படுத்துவது எப்பொழுதுமே அவருக்கு பிரியமல்ல. எதை சொன்னாலும் அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மகிமைப்பட வேண்டும் என்பதிலே அவர் மிக எச்சரிக்கை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சிறிய பணியை செய்துவிட்டு பெருமை பேசுகின்ற காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும் என்றால், நான் முன்னணியில் நிற்கிறவன் அல்ல, பின்னணியில் நிற்கிறவனாய் காணப்படுவேன். இல்லை, அந்த கூட்டத்திலே இருக்க மாட்டேன். சாத்தானை எதிர்த்து யுத்தம் செல்கிற கூட்டத்திலே இருப்பதற்கு தகுதியற்றவனாய் போய்விடுவேன். இங்கு பவுலடியார் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, தான் பட்ட பாடுகளை 2 விதத்தில் சொல்லுகிறார். ஒன்று மனிதர்களால் பட்ட பாடு, இன்னொன்று இயற்கையால் பட்ட பாடுகள். இன்றைக்கு மாநில முகாமுக்கு வந்த 4 மாநிலத்திலிருந்து வந்த மிஷனரிகளும் கான்வெர்ட்ஸும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது இதற்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு பக்கம் மத அடிப்படைவாதிகள், சட்டங்கள், எதிராளிகளுடைய தாக்குதல், இன்னொரு பக்கம் இயற்கையின் தாக்குதல். 2க்கு மத்தியிலும் போர் புரிகின்ற முன்னணி வீரர்களாய் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய சவால் நமக்கு. இங்கு பவுலடியார் சொல்கிறார், என்னுடைய ஊழிய பாதையிலே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மேன்மையை மட்டும் பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் இருக்குது, ஆனால் என்னுடைய பாடுகளை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி 30வது வசனத்தில் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11:30, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால்
என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் நம்ம செய்கிறதே கிடையாது. பலவீனத்தை குறித்து நம்முடைய பலவீனம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நினைப்போமே ஒழிய, ஆனால் உண்மையான மேன்மை பாராட்டுதல் நம்முடைய பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரான்னு சொல்லி கம்பேர் பண்ணுறார். நான் அதிகம் என்று சொல்லி, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், ஊழியத்திற்காக அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். நமக்கு ஒரு அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கப்பர் சேதம் மட்டும்தான் தெரியும், மற்ற 2 பதிவுகள் இல்லை. ஆனாலும் அவர் சொல்லுகிற 3 முறை பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன், மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக முறை கண்விழிப்புகளினாலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவையை காட்டிலும் எனக்கு ஒரு கவலை இருக்குது. அது என்னென்னா, எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட இயற்கை உபாதைகள், மனிதர்களால் கொடுக்கப்பட்ட உபத்திரவங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு கவலை எனக்கு என்ன இருக்குன்னா, என் சபைகளை குறித்த கவலை எனக்குள்ளே இருக்கிறது. நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. இதுதான் முன்னணியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய சாயல், சபையை குறித்த ஒரு கவலை. என் சபை தடுமாறி விடுமோ? ஏற்கனவே நாம் தியானித்தது போல அவருக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. ஆதாம் ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது போல என் சபைகளை தவறாக நடத்தி விடுவார்களோ, ஃபால்ஸ் டீச்சர்ஸ் என்று சொல்லி ஒரு பயம் இருந்தது. இத்தனை பாடுகள் பட்டும் வீணாய் போய்விடுமோ என்று சொல்லுகிற பவுலடியாரை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சிலுவையிலே மரித்தது வீணாய் போய்விடுமோ? என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் பார்க்கும் பொழுது, நான் சிலுவையில் மரித்தது நல்லதாக போச்சு, என் மகனும் மகளும் ஆண்டவருக்கு என்னை பின்பற்றி வருகிறார்கள், உண்மை சீடர்களாக இருக்கிறார்கள் என்று பாராட்டுவாரா? இல்லை, நான் சிலுவையில் மரித்தது வீணாகி போய்விட்டதோ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் கவலைப்படுவாரா? சிந்தித்து பார்ப்போம். முன்னணியில் இருக்கிற வீரர்களைப் போல பாடுகள் உபத்திரவங்கள் எது வந்தாலும் பரமன் பணியை தொடர்ந்து செய்வேன் என்று தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.